ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது என்ன வீடியோ அப்படின்னா சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். இந்த வீடியோவை யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, மருதாணி வந்து நாங்கள் கிராமத்தில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைலில் அரைப்பாங்க, ஒவ்வொரு ஸ்டைலில் வைப்பாங்க. ஆனால் கிராமத்தில் வந்து எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் வீடியோவாக எடுக்கிறேன். அதுக்கு என்னென்ன சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, மருதாணி வந்து நாட்டு மருதாணி. இந்த கிராமத்துலலாம் சின்னதாக தான் ரொம்ப இலை குட்டியாக நாட்டு மருதாணி தான் கிடைக்கிது. அதனால் எங்கள் காட்டில் இருக்குது. நான் மருதாணி செடி வேணாலும் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோ இதுக்கு எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு அந்த செடியை காட்டுங்க, குட்டியாக இருக்குன்னு சொன்னீங்களே, செடியை காட்டுங்க, அப்படி நாட்டு மருதாணி செடியை காட்டுங்கன்னு சொல்லி யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஹார்ட் கொடுங்க, ரெட் கலர் ஹார்ட் கொடுங்க. கண்டிப்பாக நான் வந்து வீடியோவில் காட்டுறேன். இதுக்கு வந்து என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, மருதாணிக்கு வந்து 3 பொருள் தான் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சம் சுண்ணாம்பு சேர்த்துக்கிட்டேன். வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு போட்டாவே எப்படி வாயிலாம் சவந்துறதில்ல, அதே மாதிரி தான் இந்த மருதாணிக்கு வந்து அந்த காலத்தில் இந்த மாதிரி தான், இந்த ஸ்டைலில் தான் மருதாணி அரைப்பாங்க. வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு, அப்புறம் புளி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். புளி கொஞ்சம் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக புளி சேர்த்துக்கிட்டேன். புளி கொஞ்சம் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை போட்டு நல்லா பெயின் பேஸ்ட்டாக அரைச்சிக்க வேண்டியதான். இது வந்து நம்ம சுண்ணாம்பு வந்து அதிகமாகலாம் எடுக்கணுங்கிறது இல்லை, சும்மா லைட்டாகவே போட்டால் போதும். நான் வந்து வெத்தலை வந்து ஒரு வெத்தலை எடுத்திருக்கேன். ஒரு வெத்தலை ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் வந்து சுண்ணாம்பு இவ்வளோ தான், ஒரு பாக்கெட்டு 2 ரூபா பாக்கெட்டில் வந்ததை போட்டுக்கிட்டேன். நான் எங்கள் வீட்டில் இந்த 3 பொருளுமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா எங்கள் ஆயா வந்து வெத்தலை போடுவாங்க, அதனால தான் எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கோம். நான் எப்போ மருதாணி அரைச்சாலும் சுண்ணாம்பு போடாமல் வெத்தலை போடாமல் அரைக்க மாட்டேன். இது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து லெமன் போட்டுக்கலாம். அப்புறம் டீத்தூள்லாம் சுடு தண்ணியில் வந்து டீத்தூள், லெமனு, நாட்டு சர்க்கரை, இதெல்லாம் ஒயிட் சுகரு இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றி அரைக்கிறாங்க, பச்சை தண்ணி ஊற்றாமல். நான்லாம் அந்த மாதிரி இல்லை, இதுதான் அப்படி தான் இப்படி தான் அரைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஃபெயின் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு இதுலேயே மாற்றி வச்சுக்கலாம் ஒரு தட்டில் அப்படிங்கிறதுக்காக தான் சரி மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இவ்வளோ தான். இன்னும் நெக்ஸ்ட்டு வீடியோலாம் நிறையா வரும். இது என்னடா அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ரொம்ப க்ரீன் கலராக தெரியும். அந்த ஒவ்வொரு மருதாணிலாம் அரைச்சா அப்படியே எல்லோ கலர் மாறும், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் மாறும். ஆனால் இந்த மருதாணி வந்து ரொம்ப எல்லோ கலராக மாறிட்டுருக்கு. பாருங்கள், அப்படியே வந்துச்சா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹைலைட்டு. அப்படியே அரைக்கும்போது பார்த்திங்கன்னா க்ரீனாக இருக்கும், உடனே அப்படியே கலர் ஷேடாக மாறிடுச்சு. இப்படி தான் இருக்கும். கையில் வச்சுக்கிட்டு அழகாக ஒரு பெண்ணுக்கு அழகே என்னன்னு பார்த்திங்கன்னா மருதாணி வச்சா தான் மங்களகரமாக இருக்கும் கைக்கு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாப்பாவுக்கு வச்சு விட்டோம். அவங்க வந்து வாரத்தில் 2 டைம் வச்சுக்குவாங்க. மருதாணி வந்து வீட்டிலையே இருக்கிறதுனால வாரத்தில் 2 டைம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடல்லாம் வச்சுக்குவாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாடலில் வைப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் மருதாணி வச்சுக்குவாங்க. நீங்களாம் எந்த மாதிரி டிசைன்லாம் வைப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
பாய்.